தீபாவளியை ஒட்டி சொந்த ஊர் செல்ல தொழிலாளர்கள் முனைந்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்ததால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காலித் ராஜா இணைந்திருக்கிறார். காலித் ராஜா, தீபாவளி நெருங்குவதை ஒட்டி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் எல்லாம் அவர்களது சொந்த ஊர்களுக்கு செல்கிறார்கள். கூட்டம் அதிகரித்திருக்கிறது. ரயில்வே துறை எதுவும் சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கிறதா? பூங்கொழி, தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊருக்கு செல்ல திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்திருப்பதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பின்னாலாடை நகரமான திருப்பூர் மாநகரில் அதிக அளவிலான வெளி மாவட்ட மற்றும் வெளி மாநிலத்து தொழிலாளர்கள் பணியாற்றிட்டு வராங்க. தீபாவளி மற்றும் பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு தங்களது சொந்த ஊருக்கு செல்வது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் நடப்பு ஆண்டில் பெரும்பாலான பின்னலாடை நிறுவனங்கள்ல அனைவருக்கும் தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டு உள்ள நிலையில் பண்டிகை கொண்டாட சொந்த ஊருக்கும் சொந்த மாநிலங்களுக்கும் தொழிலாளர்கள் முனைப்பு காட்டி வருகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு செல்லும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கிறது. கேரளா எர்ணாகுளத்திலிருந்து கோவை, திருப்பூர், சேலம் வழியாக டாடா நகர் செல்லும் ரயிலில் அதிக அளவிலான கூட்டம் காணப்பட்டது. அதே போல அதை தொடர்ந்து வந்த கேரள மாநிலம் அலப்பியிலிருந்து கோவை, திருப்பூர், சென்னை வழியே ஜார்க்கண்ட் மாநிலம் வரை செல்ல தன்பாத் ரயிலில் அதிக அளவிலான வடமாநில தொழிலாளர்கள் வந்துள்ளனர். இந்நிலையில இதற்கு ரயில்வே பாதுகாப்பு படையினர், காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு மேற்கொண்டு வராங்க. மேலும் மோப்ப நாயுடன் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். பூங்குழலி.